செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. சுக்மா 2026 விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் சேர்க்கப்படாதது திட்டமிட்ட சதியா? இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சுக்மா 2026ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் சிலம்பத்தை சேர்த்துக் கொள்ளப்படாதது என அறிவித்தது திட்டமிட்ட புறக்கணிப்பு என சமூக ஆர்வலரான சந்திரசேகரன் ஆறுமுகம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த கோலகுபு இடைத்தேர்தலின் போது சிலம்பம், கபடி போன்ற இந்திய பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் சுக்மா எனப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மலேசிய விளையாட்டுப் போட்டியில் சேர்த்துக் கொள்ளப்படும் என அறிவிப்பு செய்துவிட்டு இன்று பல்டி அடிப்பது ஏன் என பெர் இக்கத்தா நேஷனல் ஜொகூர் மாநில இந்தியர் அல்லாத பிரிவின் உச்சமன்ற உறுப்பினருமான சந்திரசேகரன் தனது அதிருப்தியை அவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது அறிக்கையில் இந்திய சமுதாயத்தை நம்ப வைத்து ஏமாற்றிய இந்த செயலை விளையாட்டு சார்ந்த இயக்கங்கள் மற்றும் இந்திய அமைப்புகள் ஒன்று திரண்டு ஹனாயோ ராமச்சந்திரனின் இச்செயலை கண்டித்து மாபெரும் கண்டன பேரணியை நடத்த தயாராக வேண்டும் என அவர் அறைகூவல் விடுத்தார். இந்த செய்தியை வழங்குவது அகல்படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம். இங்கு SPM தேர்வில் பஹாசா மலேசியா, செஜாரா, மேத்தமெட்டிக், இங்கிலீஷ் ஆகிய 4 பாடங்களில் குறைந்தபட்சம் 3 கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளோமா கல்வியை மேற்கொள்வதற்கு உரிய ஆலோசனையுடன் அதற்கான பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது. இதனை தவிர்த்து டிகிரி, மாஸ்டர், PhD ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா? அதற்கான வாய்ப்பையும் அகல்படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது. கல்வியில் பின்தங்கிய மாணவரா நீங்கள்? கவலையை விடுங்கள், இருக்கவே இருக்கு டிவேட் தொழில்திறன் சான்றிதழ் பயிற்சி. அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும். மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடன் உதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும். மேல் விவரங்களுக்கு எங்களுடன் 01126656991 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.